அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அந்த திசை எந்த திசையிலேருந்து வருவாங்க. இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண். நிறைய பேர் நம்ம திருமணம் சார்ந்த வகையில் திருமண பொருத்தம் பார்க்குற போதோ அல்லது ஜாதக பலன் பார்க்குற போது ஒரு திருமணத்துக்காக பலன் பார்க்குற போது எந்த திசையிலேருந்து வரன் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எது போல் அப்படின்ற விஷயம் அந்த 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் தாங்க பதில் சொல்லும். இப்போ இந்த ஜாதத்தில் 7ஆம் பாவம் அப்படின்றது மகர ராசியில் விழுந்திருக்குது. 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் சுக்கரனாக இருக்குதுங்க. இது நமக்கு இந்த சுக்கரன்ற கிரகம் ஜாதகப்படி எந்த ராசியில் விழுந்திருக்குதுன்றது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சுக்கரன் மிதுன ராசியில் விழுந்திருக்குதுங்க. மிதுன ராசி அப்படின்றத பார்த்துக்குங்க. ராசி நிலையில் திசைகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். மீன ராசி வடக்கு திசை, மேச ராசி கிழக்கு, ரிஷப ராசி தெற்கு, அதுக்கடுத்து மிதுன ராசி மேற்கு. அதே மாதிரி வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படியே ரொட்டீனில் நமக்கு வரும். இப்போ மேற்கு திசை அப்படின்ற அந்த மிதுன ராசியாக இருக்கிறதால இப்போ 7ஆம் பாவ உபநட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் மிதுன ராசியில் விழுந்திருக்கிறதாலையும் அந்த மிதுன ராசி அப்படின்றது மேற்கு திசையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு நம்ம சொல்லலாம் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு மேற்கு திசையிலேருந்துங்க அமையும் அப்படின்றது நம்ம கன்வே பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரம் ஸ்திரம் உபயம் அதோடைய பயன்பாடுகளை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சர ராசி அப்படின்றது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் செய்யும். ஸ்திர ராசி அப்படின்றது தான் இருக்கக்கூடிய லொக்கேஷன் உள்ளூர் அப்படின்ற விஷயத்தை சொல்லும். உபய ராசி அப்படின்றது நடுநிலை தொலைவு அப்படின்ற கான்செப்டை சொல்லும். அப்போ மேற்கு திசையில் கொஞ்சம் பயணப்பட்டு போகக்கூடிய தொலைவில் அந்த வரன் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு நம்ம கன்வே பண்ணி சொல்லலாம். அதுவே சரராசியாக இருந்தால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்க, கொஞ்சம் லாங் ட்ராவலுக்கு நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். எனவே இந்த பகுதியில் ஒருத்தருக்கு திருமணம் சார்ந்த வகையில் வரன் எந்த திசைனா, ஒன்று பிறப்பு ஜாதத்தை பார்த்து நீங்கள் 7ஆம் பாவத்து உபநட்சத்திரம் எந்த ராசியில் அமர்ந்திருக்குதோ அந்த ராசியோட திசையை நீங்கள் சொல்லலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லைன்னா பிரசன்னம் மாதிரி கணிச்சு இப்போ இந்த நபர் கேட்குறாரு, இவங்களுக்கு அந்த வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த திசையில் வரும்ன்ட்டு ஒரு நம்பர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் லக்னத்துடைய உபநட்சத்திர கிரகம் எந்த ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்றத பார்த்து கூட நீங்கள் அவங்களுக்கு ரிசல்ட்டை கன்வே பண்ணி சொல்லலாம். இதோட நீங்கள் சரம் ஸ்திரம் உபயத்தை இணைச்சி சொல்கிற போது அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸா அப்படின்றத கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.